உங்கள் இயக்கங்கள்ல இருந்தவங்களுக்கே இன்னும் பதவி கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறாங்கன்னு சொல்றேன். என்கிட்ட பேசினதான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். இல்லை இல்லை, அதாவது எந்தெந்த இடங்களுமே வந்து நம்ம குறிப்பிட்டே காட்ட முடியும், ஊர்களுமே காட்ட முடியும். திருச்சியாக இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும், என்னுடைய இதுக்கு எட்டினதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில ஊர்களில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அவங்க அப்பா மாவட்ட செயலாளர் மன்னிக்கணும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுடைய மகன்கள் கூட இன்னைக்கு அங்கே வந்து தாவேக்கால மாவட்ட செயலாளராக இருக்காங்க. ஓகே, அவர் பேர் பாரதியும் கூட. புரியுதுங்களா? ஒருத்தரை பேச வைங்கன்ற நான் இல்லை, நான் பேச வைக்கிறேன். ஏன்னா மக்கள் பார்ப்பாங்க, உங்க தொண்டர்கள் பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் இப்போ எந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கீங்க? ஹலோ, நீங்கள் இப்போ என்ன பொறுப்பில் இருக்கீங்க பாரதி? தெற்கு மாவட்டம், திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? மாவட்ட கழக செயலாளர். மாவட்ட கழக செயலாளர். நீங்கள் கட்சிக்கு வந்து எவ்வளவு நாட்கள் ஆகுது? 5 ஆண்டுகள் ஆகுது. 5 ஆண்டுகள் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில் இருந்தீங்க? கம்யூனிஸ்ட் பார்ட்டியா? என்ன கட்சியில்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் கட்சியில். கம்யூனிஸ்ட் கட்சியில் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது ஏதாவது பொறுப்பில் இருந்திருக்காங்களா? இருந்திருக்கிறாங்க. என்னுடைய தந்தை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க? 4 முறை இருந்திருக்கிறாரு. 4 முறை இருந்திருக்கிறார். அவர் பேருங்க? ஜி பழனிசாமி. நன்றி. ஓகே, 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவருடைய தந்தை கம்யூனிஸ்ட் கட்சியில் மாவட்ட தலைவர் பதவி கொடுத்துருக்கீங்க. இவருக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக கொடுத்துருக்குது. ஓகே, அப்ப இங்க யார் நிராகரிக்கப்படுறாருன்னு நீங்க சொல்றீங்க?